ஹே காய்ஸ், திஸ் இஸ் மரியா ஷெர்லின். சாரி பண்ணிக்கோங்க, ஷார்ட்ஸாக வந்து அப்லோட் பண்ணலான்னு நினச்சேன். பட் வந்து வீடியோ லென்த்தே ஆயிடுச்சு. ஸோ அதனால வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். ஸோ லேண்ட்ஸ்கேப்பில் வச்சு பார்த்துக்கோங்க. ரொம்ப நாளாகவே எங்கள் வீட் கபோர்டு வந்து, அதாவது பீரோ வந்து ரொம்ப மெஸ்ஸியாக தெரியற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால ஆன்லைனில் கபோர்ட் ஸ்டிக்கர் வந்து ஆர்டர் பண்ணிட்டு இது இன்னைக்கு ஒட்ட வைக்க போகிறேன். ஸோ அந்த வீடியோ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ ஏதாவது ஆர்டர் பண்ணிட்டு நம்ம கையில் அந்த பார்சல் வந்துச்சுன்னா ஒரே குஷியாகிடுவேன் நான். பட் வந்து இது 1 வீக் கழிச்சு தான் வர மாதிரி இருந்துச்சு. பட் என்னன்னு தெரியல, முன்னாடியே வந்துச்சு. ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. ஆனால் இது ஒரு சேலஞ்சிங்காக இருந்துச்சு கைஸ். ஒன்டியாக வந்து வால் ஸ்டிக்கர் வந்து எப்போவுமே ஒட்ட வைக்க முடியாது, எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். பட் நான் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். அது மெஸ்ஸியாக வந்துச்சா நல்லா வந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்கள். ஆக்சுவலி வந்து இந்த பீரோ வந்து நம்ம வீடு ஷிஃப்ட் பண்ணோம் இல்லையா, அப்போ வந்து தூக்கி போட்டுடலாம் தான் யோசித்தோம். ஷல்ட்டுந்துமே துணி வந்து ஜாஸ்தியாக இருந்துச்சா, அதெல்லாம் எங்கே வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தோம். குட்டி கபோர்ட் மாதிரி வாங்கலாம் அப்படின்னு தான் நினச்சோம். ஆனால் வந்து சரி, இந்த வீட்டுக்கு வந்து இது வாங்கிடலாம், நெக்ஸ்ட் வீட்டுக்கு போக்குள்ள வந்து கபோர்ட் மாதிரி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணாதவங்க ஐடி வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்லையும் லிங்க் கொடுக்குறேன். இந்த ப்ராடக்ட்டோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன், மேலவோ டேக் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் வேலிடான ப்ரைஸ் அண்ட் குவாலிட்டி கூட இதை வந்து ரோல் பண்ணிட்டு இந்த மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து இந்த ஒயிட் ஸ்டிக்கரை வந்து பிரிச்சுட்டு வந்து எங்கே ஒட்டணுமோ அங்கே வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம். இந்த ஜெனரேஷனில் டெக்னாலஜியுமே இம்ப்ரூவ் ஆகிருக்கு, மக்களும் வந்து நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லா வேலையுமே பார்க்கறதுக்கு அழகாக தெரியுது, அழகாக வந்து முடியுது. ஸோ இப்போ வந்து நான் ஒட்ட ஸ்டார்ட் பண்ணுறேன். ஆக்சுவலி கிட்டத்தட்ட 2 ஹவர் ஆயிடுச்சு கைஸ், ஒன்டே ஒட்டுற இல்லையா. ஸோ அதனால கிட்டத்தட்ட 2 ஹவர் ஆயிடுச்சு. இதை ஒட்டி முடிக்கிறதுக்குள்ளேயே போதுன்னு போய் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் வந்து சேர் போட்டுக்கின்னு அது மேலே ஏறிக்கினேன் பீரோ கிட்ட. அதுக்கப்புறமா ஸ்டிக்கர் பிரிச்சுட்டு இந்த மாதிரி மேலே ஒட்டிட்டேன். பீரோவில் வேற பெயிண்ட் இருந்துச்சா, ஸோ அதனால ஒட்டுமோ ஒட்டாதோன்ற ஒரு சந்தேகம் இருந்துச்சு. ஆனால் சுலபமாக ஒட்டிட்டேன். ஆனால் கொஞ்சம் மெஸ்ஸி ஆயிடுச்சு கைஸ். பாருங்க, நல்லா இருக்கா, நல்லா ட்ரையா அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இதுவே ஓகே தான் கைஸ். ஏன்னா ஒண்டியாக வந்து இவ்வளோ நான் ஒட்டியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய கிரேட் விஷயம் தான். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சொதப்பலாயிருச்சு. பட் மேலே பகுதி பார்த்தீங்கன்னா ஓகேவா இருந்துச்சு பார்க்கறதுக்கு கொஞ்சம். ஸோ முன்னத்தை விட இப்போ பீரோ வந்து ரொம்ப சூப்பராக அழகாக தெரிஞ்சிச்சு. பாருங்க, உங்களுக்கு தெரியுதா டிஃப்ரென்ஸு? மேலவோ கீழவோ, மேலே வந்து ஈஸியாக ஓட்டிட்ட கைஸ். பட் கீழே வந்து நானே சிசர் வச்சு கட் பண்ணி வந்து ஓட்டுறதுனால கொஞ்சம் பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அந்த ஸ்டிக்கர் வந்து மேலே வர மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ஃபைனலி இதுதான் வந்து அவுட்புட். அப்புறம் இந்த வேலை முடிஞ்சு மரியா வந்து ரொம்ப டயர்ட் ஆயிட்டேனா, ஸோ அதனால ஒரு ஐஸ்கிரீம் வந்து சாப்பிட்டுக்கினேன். ஏதாவது ஒரு வேலை பண்ணிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்றது ஒரு தனி சுகம். இன்னைக்கு நம்ம வீட்டில் வந்து ரசம் சாப்பாடு வித் எக் ஆம்லேட். ஸோ அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டேன். ஈவினிங் போல் மசால் பூரி சாப்பிட்றதுக்கு நானும் மம்மியும் வந்து கிளம்பி போயிட்டோம். அப்படியே ஒரு சின்ன வாக் பண்ணிட்டு முன்னாடி வரக்குள்ள இந்த கடையில் தைப்பூரி நல்லா இருக்கும். ஸோ அதனால தைப்பூரி சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டோம். தேங்க்யூ ஃபார் ஆல் யுவர் சப்போர்ட் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் என்டையர் வீடியோ. டாடா, பை பை guys.